ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூவாக ஒர்க் இருந்ததுனால வீடியோ கிளிப்பிங் எதுவுமே என்னால் அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு டவுட் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ என்னடானா அவங்க வந்து ஏஜ் வந்து 50+. ஸோ என்னால் வந்து மசில் பில்டிங் பண்ண முடியுமா? ஸோ அவங்க ஜாயின் பண்ணி வந்து ஒரு 3 days தான் ஆகுது. ஸோ வித்தின் 3 days இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் நான் என்ன சொன்னேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கணும். அண்ட் செகண்ட் திங், அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எதனா இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ப்ராப்பராக நியூட்ரிஷன் ப்ளஸ் எக்ஸசைசஸ் மூலயமா நம்மளால் ரெக்கவரி பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கரண்ட் ஃபிட்னஸ் லெவல், அதாவது அசஸ்மெண்ட், அவங்களோட என்டூரன்ஸ், எஜிலிட்டி அண்ட் கார்டியோவாஸ்குலர் அண்ட் ஸ்ட்ரென்தனிங், இது நாலுமே வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு எப்படி இருக்குது, ஸோ எந்த லெவலில் இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் மூலிமா நம்ம கொண்டு வர முடியும், இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 7 to 10 daysனால் நம்ம இந்த ஃபிட்னஸ் அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எதனா இருந்ததுன்னா அதை வந்து சரி செய்கிறதுக்கு அதுக்கான ஒரு டயட் பிளான் கொண்டு வந்து, ப்ளஸ் அவங்க வந்து எதனா ஸ்ட்ரெஸ் லெவலில் இருந்தாலோ இல்லைனா வந்து அவங்களோட ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் வந்து ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப புவராக இருந்தாலோ அதை ஃபஸ்ட் நம்ம வந்து சரி செய்யணும். ஏன்னா ஸ்லீப்பிங் சைக்கிளை வந்து நம்ம சரி செய்யாமல் நம்ம டயட்டில் மட்டும் பெருசாக மாடிஃபை பண்ணி எந்த ஒரு ரிசல்ட்ஸையும் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் வந்து மினிமம் ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 7 to 8 hours வந்து இருந்தால் மட்டுமே அவங்களோட கோலை நம்மளால், எந்த கோலாக இருந்தாலும் அதை நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 4th பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் இந்த ஃபார் மெடிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபிட்னஸ் அசஸ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கரண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஸோ அதனோட ஜாயிண்ட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபைலிட்டி, ஸோ இதெல்லாம் சரி செஞ்சு அவங்களோட ஒரு நார்மல் பர்சன் லெவல் கொண்டு வரதுக்கு வந்து மினிமம் 3 months ஆகும். ஒன்ஸ் அவங்க வந்து இதெல்லாம் கண்டிஷனிங் எல்லாமே நார்மல் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட ஃபிட்னஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம அடுத்த கண்டென்ட்டை நம்ம மூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இதை டயக்னைஸ் பண்ணாமல் அது நம்ம எடுத்தவொன்னே அவங்க என்ன கோல் சொல்கிறாங்களோ அதை ரீச் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸில் நிறைய ட்ராபேக்கை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து அவங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் கரண்ட் அசஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அது ரெக்கவரி ஆனவுடனே அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபிட்னஸோட கோலை செட் பண்ணி அந்த கோலுக்கான ஒரு டயட் பிளான் கொண்டு வந்து அதுக்கான இண்டிவிஜுவல் கஸ்டமைசபிள் எக்ஸசைஸ் பிளானை வந்து நம்ம அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்த மூலியமாக தான் நம்ம அவங்களோட கோலை ரீச் பண்ண முடியும். எனக்கு 50+ இருக்குது, நான் வந்து இவ்வளோ நாளில் வந்து என்னோடய மசிலை டெவலப் பண்ணலாம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து இது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் டெஸ்டோஸ்டெரானோட ரெஸ்பான்ஸை பொறுத்து அவங்களோட பாடியோட மெச்சூரிட்டி லெவல் எவ்வளோ ஸ்பீடாக ஆகும் இல்லை எவ்வளோ ஸ்லோ டவுனில் இருக்கும்ன்றத ப்ராசஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு கன்வே பண்ண முடியும். அதுக்கு அவங்க கரண்ட் டெஸ்டோஸ்டெரான் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும். டெஸ்டோஸ்டெரான் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் LFT அண்ட் KFT இன்க்ளூடட் டயபெட்டிக் டெஸ்ட், ப்ரீ அண்ட் போஸ்ட். இதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்ட பிறகு தான் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக மசில்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும், இல்லை எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் நம்ம மாடிஃபை பண்ணி டயட்டில் கொண்டு வந்தால் அவங்களோட மசில் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்ன்றத வந்து ஒரு டேட்டாவை நம்மளோட கிளைண்ட்டுக்கு வந்து கொண்டு போக முடியும். அண்ட் 4th பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு யங்ஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு மசில் டெவலப்மெண்ட்டும் ஒரு மோர் தென் 50+, அதாவது அது ஆக்டிவ் இல்லாத, ஃபிட்னஸில் ஆக்டிவ் இல்லாத ஒரு நியூ பர்சனுக்கு வந்து டெவலப் ஆகக்கூடிய மசில் டெவலப்மெண்ட்டும் கம்பேரிட்டிவாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா ஒரு யங்ஸ்டருக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மோர் தென் 50+ல் இருக்கிறவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து கம்பேர்ட் டு யங்ஸ்டர் கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான்ஸ் லெவல் ஃபுட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி பிளட்டில் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளட் டெஸ்ட்டை பார்த்த பிறகு அவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான்ஸ் லெவல் ஃபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், இன்கேஸ் குறைபாடு இருக்குமானால். இன்கேஸ் அவங்க டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் டயட்டை வந்து நம்ம
ஃபார்முலேஷன் ஆஃப் எக்ஸசைஸை வந்து ப்ரோட்டோகால் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதனால் வந்து இதில் கம்பேரிட்டிவாக ஒரு பாடிக்கும் இன்னொரு பாடி கண்டிஷனுக்கும் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அதனால் நம்ம கம்பேர் பண்ணி இவங்களுக்கு இவ்வளோ டேஸில் நம்மளுக்கு ரெடி ஆகுது, எனக்கும் அந்த டேஸ்க்குள்ளே ரெடி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆகாது. ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் பாடி கண்டிஷனிங் அண்ட் இண்டிவிஜுவல் பாடி ரெஸ்பான்ஸ் அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளட் ஒர்க் பண்ணி உங்கள் பிளட் ஒர்க்கில் வர ரிப்போர்ட்டை பார்த்து தான் நம்ம எவ்வளோ நாளில் கொண்டு வர முடியுன்ற ஒரு பிளானிங் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா டைரெக்டாக உங்களோட மசில் டெவலப்மெண்ட்டில் இம்பேக்ட் ஆகும். அதனால் மசில் டெவலப்மெண்ட் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படின்னா உங்களோட கார்டிசால் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் டவுன் ஆச்சுன்னா உங்களோட மசில் டெவலப்மெண்ட்டும் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். நாட் ஓன்லி மசில் டெவலப்மெண்ட், உங்களோட இண்டிவிஜுவல் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்கள் கம்மி பண்ணுங்கள். உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து கன்சியூம் பண்ணுங்கள். இதில் நம்ம சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் சூட்டபிள் கிடையாது. சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட உணவு முறையில் இல்லைனா உங்களோட உடல் ரீதியாக பிளட் அனாலிசிஸில் வந்து எதனா ஒரு குறைபாடு இருக்குமானால் அப்போது மட்டும்தான் நம்ம சப்ளிமெண்டேஷன்ஸை நம்ம இன்புட் பண்ணணும். ஜென்ரலாக எல்லாருக்கும் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் மசில் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு சின்டெக்ஸே கிடையாது. சப்ளிமெண்ட்ஸ் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் நேச்சுரல் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் வெறும் சப்ளிமெண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் எந்த ஒரு பெரிய மேஜிக்கான ஒரு ரிசல்ட்ஸும் கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட மெடிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். உங்களோட பர்சனல் டாக்டர்கிட்ட நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை காமிச்சு ஒரு ஒப்பீனியன் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரான ஒரு டயட்டிஷியன் கிட்ட ஒரு டயட் பிளான் வாங்கணும். கஸ்டமைசபிள் ஒர்க் அவுட்ஸ் பிளானை கொண்டு வரணும். அது அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எதனா இருந்ததுன்னா அதை ரெக்கவரி பண்ணி நம்ம ப்ராப்பராக நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸோ அப்படி ப்ராப்பரான ஒரு ப்ரோட்டோகால் கொண்டு போனோம்னா ஃபிட்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கண்டென்ட். நீங்கள் இந்த ப்ராப்பராக அந்த ஃபிட்னஸை ஹேண்டில் பண்ணலைன்னா இதுக்கான ட்ராபேக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் உங்களோட இன்ஸ்ட்ரக்டரோட கைடன்ஸில் போங்க. உங்களோட மெடிக்கல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக நல்லா ஸ்லீப்பிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுங்கள். வாட்டர் இன்டேக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட டயட்டில் வந்து பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கரெக்டாக இருந்ததுன்னா உங்களோட மசில் டெவலப்மெண்ட் வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஃபர்தராக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.